வணக்கம். வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா, மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெறைய பேருக்கு வந்து இந்த மேஜிக் சர்க்கிள் போடாமலே கிரியேட் பண்ணுவாங்க. சில பேருக்கு போடும்போது கொஞ்சம் அ கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ, அதனால செயின் போட்டு கிரியேட் பண்ணுவாங்க. நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது செயின் போட்டு கிரியேட் பண்ணது. ஸோ, இது வந்துட்டு பாருங்க, இந்த சென்டர்ல ஒரு கேப் இருக்கும். ஸோ, இது மாரி ஒரு கேப் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது வந்து மேஜிக் சர்க்கிள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்க கேப் பண்ணுறதுக்கு, அப்புறம் மேட் பண்ணுறதுக்கு, இது மாரி நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். இது வந்து மேஜிக் ரிங் போட்டது. பாருங்க, சென்டர்ல எந்த விதமான அந்த கேப் இருக்காது. ஸோ தெளிவா தெரியுதா? ஸோ மேஜிக் ரிங் போடுறது நான் வந்து ஒரே மெத்தடில தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அந்த மெத்தடே வந்து நான் உங்களுக்கும் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 3, 4 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு 50 to 50 டைம்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். இந்த மேஜிக் ரிங் போடுறதுக்காக நான் எடுத்திருக்கிற ஹூக் சைஸ் வந்துட்டு 3.5 mm. அப்புறமா நார்மல் யான். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நார்மல் ஒரு கலர் யான் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இங்க பாருங்க, நார்மல் நம்ம நாட் போடுவோம் இல்லையா? ஸோ இப்படி வச்சுட்டு பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி சுத்திக்கிட்டிங்கன்னா இப்படி கிரியேட் ஆயிரும். இத பாருங்க, இது மேல இந்த டெயில் இருக்கு இல்லையா? இது மேல, இது கீழே இருக்கு, இது மேல இருக்கு. இப்படி எடுத்துட்டிங்கன்னா நார்மலா இது உள்ள விட்டு இந்த டெயில் இருக்கு இல்லையா? இதை இழுத்துக்கங்க. பாருங்க, இப்படி இழுத்த உடனே இப்படி கிரியேட் ஆயிரும். இது கொஞ்சம் லூஸாவே இருக்கட்டும். பாருங்க, இந்த டெயில் பகுதி இருக்குல்ல, இது கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கங்க எங்கே இருக்குன்ட்டு. இழுத்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓகே. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டெயில் இருக்கு இல்லையா? இதை இப்படியே நம்ம சுற்றி இந்த நூல் பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த டெயில் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். பாருங்க, இந்த பகுதி, இந்த நூல் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது திருப்பி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம குரோஷே போட ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ளே செயின் போட்டு இப்போ ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. இந்த இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த மேஜிக் ரிங் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நூல் இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த ஹுக்கை விட்டு வெளியில் எடுத்துப்போம். எடுத்த உடனே இதை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஏரியா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ ஒரு செயின் போட்டுருங்க. செயின் போட்டாச்சா? அடுத்து அப்படியே இன்னொரு செயின், நான் 3 செயின் போட்டிருக்கேன். ஸோ இப்போயும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது இந்த டெயில் பகுதி டைட் பண்ணிடக்கூடாது, லூஸாகவே இருக்கணும். இப்போ நான் 3 செயின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 3 செயின் ப்ளஸ் இப்போ ஒரு 9 டபுள் குரோஷே போட்டுக்கிறேன். ஸ்லோவாக போட்டுக்கோங்க. போடும்போது இந்த பகுதி கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இந்த மெத்தட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேஜிக் ரிங் வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. வேறு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்ல, சாரி. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ இதுக்குள்ளே குரோஷே போடணுமோ, டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே, எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்குங்க. நான் இப்போது 1 2 3 4 5 6 இன்னொரு 4 போட்டுடுறேன். ஸோ இது ஒரு 10 டைம் கூட இந்த வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து எனக்கு வீடியோ புரியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலன்னு சொல்லாதீங்க. பாருங்கள், தெளிவாக பொறுமையாக பாருங்கள். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, அதுக்கடுத்து 10 போட்டுட்டேன். 10 போட்டு இதை கொஞ்சம் நம்ம வெளியில் இழுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெயில் இருக்கு இல்லையா? பார்த்துக்குங்க, டெயிலு இது அப்படியே மேலே இந்த செயினெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிங்க டைட்டாக. பாருங்கள், பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த டெயில் பகுதி ஃபுல்லாக டைட் ஆகிடும். பாருங்கள், கேப் இல்லாமல் டைட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
1 2 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன். எவ்வளோ இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது டைட்டாக உட்காந்துரும். பாருங்கள், தெளிவாக தெரியுதா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான, நான் வந்து எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மெத்தட் தான் மேஜிக் சர்க்கிள்னால. ஸோ இது ஒரு மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டேன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தட் நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு மெத்தட் தான், நான் வேறு எந்த மெத்தடும் ட்ரை பண்ணுறதில்ல. இது நான் எனக்கான ஈஸியான மெத்தட், நான் இதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எந்த விதமான கேப் இருக்காது. இந்த டெய்ல் எப்போதுமே வந்துட்டு நம்ம ஒரு நீடில் இருக்கோ அதை வச்சு சுற்றியும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி விட்டுருணும். இப்போ கொஞ்சம் இந்த டெய்ல் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கணும், சரிங்களா? சில பேர் டெய்ல் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க, அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ஸோ இது தாங்க மேஜிக் சர்க்கிள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாகவும் இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டிஃபிகல்ட்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொருத்தர கூட உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தயவுசெய்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், பாய்.